ஓகே கைஸ், ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு யூஐ வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூஐ வந்து எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் போய்க்கலாம், சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மெட்டீரியலைஸ் டாக்குமெண்டேஷன் போய்க்கோங்க. ஸோ கெட் ஸ்டார்டட். இங்கே வந்து டவுன்லோட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சிடிஎன் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டேரெக்டாக சிடிஎன் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம இப்போ சர்வர் வந்து பார்த்துட்டா இந்த 4.1.3 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து லைவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கொஞ்சம் இது பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெளியே இருக்க ஃபோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற ஃபோல்டர், இந்த ஒரு ஃபைல் தான் நமக்கு வந்து சர்வராக வந்து ரன் ஆகிறதுக்கான எல்லா ஃபைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக வந்து எல்லா ஃபைல்ஸ் இங்கேருந்து நம்ம கொடுக்குற கமெண்ட், அதாவது பிஎஸ்பி ஸ்பார்க் சர்வ் அப்படின்னு கொடுக்குறது இந்த ஃபைல் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சர்வர் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்பி இஎன்வி அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஸோ இஎன்வி ஃபைல் அப்படின்னா என்னென்னா, நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைலில் இருக்கிற வேல்யூ வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே போய் கான்ஃபிகர்ஸ் வந்து மாற்றணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபைலாக வந்து இதை மாற்றிருக்காங்க. ஓகே, அது வந்து இப்போ கோடிங்னேட்டர் 4ல் வந்து நியூ அப்டேட்டு. ஸோ நம்ம 3லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் எங்கே வேணுமோ அங்கே போய் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் 4ல் வந்து என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஃபைலை வந்து இங்கேயே வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது என்னென்ன அப்படின்லாம் நம்ம அப்கமிங் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கம்போசர்.json ஃபைலுங்கிறது நமக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி வேணும் அப்படின்னா கம்போசரை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபோல்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோல்டர்ஸ்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆப் அப்படிங்கிற ஃபோல்டர் பார்த்தோம். ஸோ இந்த ஆப் அப்படிங்கிற ஃபோல்டர் என்னென்னா, இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு தேவையான எல்லா நம்ம க்ரியேட் பண்ண போகிறது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் பண்ணுவோம்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கண்ட்ரோலர் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம், டேட்டாபேஸஸ் ரிலேஷன் பண்ணிக்க போகிறோம், மாடல்ஸ், வியூஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து எல்லாமே அப்ளை ஆகும். ஓகே, ஸோ எல்லா ஃபைல்ஸுக்குமே இருக்கிற மாதிரி ஒரு பப்ளிக் அப்படின்ற ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் ஃபைல் என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக இங்கே இந்த சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பப்ளிக்கில் ஃபைலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தான் இது வந்து கால் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பப்ளிக் ஃபைல்ஸில் வந்து டேரெக்டாக எந்த டேரக்டரியிலிருந்து நம்ம ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிற பார்த்து மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது சிஸ்டம் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து அதாவது இந்த கோடிங்னேட்டர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான கோர் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரைட்டபிள் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற செஷன்ஸ், லாக்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஃபோல்டர் தான் ரைட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிக்கில் நம்ம வந்து கண்ட்ரோலர் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கோடிங்னேட்டரில் நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ஒரு ஃபைலில் இப்படி வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பிளாக் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு பிளாக் தான் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம், பிளாக் கண்ட்ரோலர்.php. ஸோ இந்த பிளாக் கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணோடனே நம்ம இந்த இதிலேருந்தே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம பிளாக் கண்ட்ரோலர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஒரு பேஸ் கண்ட்ரோலர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. இந்த பேஸ் கண்ட்ரோலர் எதுவுமே இல்லை, இங்கே இந்த மேலேயே பார்த்துக்கலாம் ஒரு கண்ட்ரோலர் ஃபைல். ஸோ இங்கே வந்து எங்கே இருந்தெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலர் இனிஷியேட் பண்ணும் அப்படிங்கிற எல்லா லாஜிக்குமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஸ்டெப். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ரிட்டர்ன் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே உங்கள் இது ஜஸ்ட் என்னென்னா இந்த வியூஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற உங்கள் ஃபைலோடைய நேம் தான் இதில் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா,
ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்குறதுங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மாடல்ஸ் வந்துட்டிங்கன்னா இதே சேம் மெத்தேடு தான். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா, இப்போ ஒரு பிளாக் மாடல் .php க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவீங்க, சேம் கிளாஸ் நேம். இங்கே வந்து PHP டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, எக்ஸ்டென்ஸ் மாடல். ஸோ கோடிங்னைட்டரில் இருக்கிற மாடல். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த யூஸ் கோடிங்னைட்டர் மாடல் அப்படிங்கிற இந்த ட்ரைட்டை வந்து நீங்கள் கால் பண்ணணும். ஏன்னா இந்த மாடல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே யூஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா, டேபிள் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த மாடல் வந்து எந்த டேபிளை வந்து ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம வியூ ஃபைல். இந்த வியூ ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக பிளாக், ஏன்னா இந்த ஒரு ஃபைலை நம்ம பேஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவோம். block.php. இதில் எந்த வித டெம்ப்ளேட்டிங் சின்டாக்ஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. டேரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா, HTML தான் இதில் டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஒரு HTML க்ரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் க்ரியேட் பண்ண போகிறீங்க. பிளாக் டியூட்டோரியல். ஓகே, ஸோ வந்து பிளாக் டியூட்டோரியல் போட்டு இதில் வந்து நம்ம பிளாக். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேசிக் ஐடியா வந்து இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறது இப்படியே தான். நம்ம இப்போ ஒரு கண்ட்ரோலர் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஒரு மாடல் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதுக்கு எப்படி வியூ க்ரியேட் பண்ணுறதுங்கிறத ஒரு பேசிக் ஐடியா நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த எப்படி UI க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.